கிரிக்கெட் பற்றின எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஐசிசி உலகக்கோப்பை தோல்விக்கு பின் ஏதும் பேசாமல் ரோஹித் சர்மா பெவிலியன் நோக்கி கண் கலங்கியபடி சென்றார். பின்னர் நீண்ட நாட்களுக்கு பிறகு உலகக்கோப்பை தோல்வி குறித்து ரோஹித் சர்மா பேசியுள்ளார். ஐசிசி ஒருநாள் உலகக்கோப்பை தோல்விக்கு பிறகு முதல் முறையாக வீடியோ ஒன்றை வெளியிட்டு ரசிகர்களுடன் பேசியிருக்கிறார். இதில் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். சிறுவயதிலிருந்து ஒருநாள் கிரிக்கெட் போட்டி எனக்கு மிகவும் பிடிக்கும். அதில் உலகக்கோப்பையை வாங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை மற்றும் லட்சியமாக திகழ்கிறது. இந்த தோல்விக்கு பிறகு நான் மிகவும் மனமுடைந்து போனேன். இருப்பினும் என்னுடைய மகள், மனைவி, நண்பர்கள் ஆகியோர் என்னை அக்கவலையில் இருந்து மீட்டு வருகின்றனர். இருந்தும் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் நாம் தோல்வி அடைந்து விட்டோமோ என்ற எண்ணம் என்னை வாட்டி வதைத்தது. இதிலிருந்து மீண்டு வர நான் முயற்சி செய்தேன். அப்பொழுதுதான் வெளிநாட்டிற்கு சுற்றுலா மேற்கொண்டு குடும்பத்தினருடன் பொழுதை கழித்தேன். அப்பொழுது ரசிகர்கள் என்னிடம் வந்து நிறைய அன்பு காட்டினார்கள். நாங்கள் இறுதிப் போட்டியில் தோற்றுவிட்டோம் என்பதை அவர்கள் பெரிதாக கவலைப்படவில்லை. மாறாக உலகக்கோப்பை தொடரில் சிறப்பாக விளையாடி தொடர்ந்து 10 போட்டிகளில் வெற்றி பெற்றோம் என்பதை மட்டுமே அவர்கள் என்னிடம் பேசினார்கள். நான் விளையாடிய விதத்தை பற்றியும் பேசி ரசிகர்கள் என்னை தேற்றினார்கள். இதன் மூலமாக காயப்பட்ட நெஞ்சுக்கு மருந்து போடுவது போல் எனக்கு இருந்தது. அவர்கள் பாராட்டை கேட்கும்போது இப்படிப்பட்ட ரசிகர்களுக்காக உலகக்கோப்பையை வென்று தர முடியவில்லை என்ற வருத்தம் என்னை தாக்கியது. தொடர்ந்து 10 போட்டிகளிலும் வெற்றி பெற்றாலும் 10 போட்டிகளிலும் சிறு சிறு தவறுகள் செய்தோம். ஆனால் முடிவை பாதிக்காத வகையில் இருந்தது. கடைசியில் இறுதிப் போட்டியில் மட்டுமே நாங்கள் எதிர்பார்க்காதது நடந்துவிட்டது. 50 ஓவர் உலகக்கோப்பை எனக்கு கிடைக்கவில்லை. இருந்தாலும் அப்படியே முடங்கிவிடக்கூடாது. வாழ்க்கை என்றாலே அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர்ந்து செல்ல வேண்டும். அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டேன். அப்படி இருக்கையில் வேறொரு பரிசுக்காக மீண்டும் போராட தயாராகிவிட்டேன். உங்களுடைய அன்புதான் எனக்கு மருந்தாக இருந்தது என்று ரோஹித் சர்மா பேசி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார்.